வெல்கம் டு ஹெல். நரகத்திற்கு உங்களை வரவேற்கிறேன் அப்படின்னு நான் சொல்லுங்க. ஈரான் அமெரிக்காவை பார்த்து சொல்லியிருக்கு. ட்ரம்ப் தன்னோட மொத்த டாஸ்க் ஃபோர்ஸ், அதாவது வெல் ட்ரெயின்ட் ஆர்மி, அவங்க எல்லாத்தையும் இந்த ஈரானுக்குள்ள இறக்குறேன் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கு ஈரான் ரொம்பவே கூலா வெல்கம் டு ஹெல், நான் உங்களை நரகத்துக்கு அழைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கூலாவே பதில் சொல்லியிருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது ஈரானோட சொந்த இடம், சொந்த கண்ட்ரி. நாட்டில் எங்கெங்க எப்படிலாம் இருக்கணும் அவங்களுக்கு தான் தெரியும். அவங்களோட இடத்துல இன்னொருத்தவங்க உள்ள போனா அவங்க தான் பலமா இருப்பாங்க. அதனாலதான் தைரியமா சொல்லியிருக்காங்க வெல்கம் டு ஹெல் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் ட்ரம்ப் இந்த மாதிரி இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அமெரிக்கால ட்ரம்ப்புக்கு எதிராகவே நிறைய பேர் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. நோ கிங் அப்படின்னு சொல்லிட்டு. என்னடான்னு பாத்தீங்கன்னா, நீ ஒன்னும் ராஜா கிடையாது, நீ போருக்கெல்லாம் அனுப்புற, நீ பெரிய ராஜா கிடையாது, நீ இங்க இருந்துகிட்டு எல்லாமே போருக்கெல்லாம் அனுப்புறதுக்கு நீ ஒன்னும் ராஜா கிடையாது, நீ பிரசிடென்ட், மக்களை காப்பாத்துறதுக்கு தான் இருக்க, வேணும்னா நீ போருக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப்பை நோக்கி போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதே சமயத்துல பார்க்கலாம் என்ன நடக்க போகுது. நாளுக்கு நாள் போர் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. வேர்ல்டு எந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம் சந்திக்க போகுதுன்னு தெரியல. நீங்க நினைக்கலாம் அமெரிக்காவுக்கு ஈரானுக்கு தானே போர், நம்மளுக்கு இங்கே ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. என்னைக்கா இருந்தாலும் போர் பெருசாக ஆக நம்மளுக்கு தாங்க அதிக பிரச்சனை. விலைவாசியெல்லாம் ஏறிடும். போர் நடக்கிறனால நம்ம பிசினஸ் ஒழுங்கா நடக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரம்ப் இந்த போரை முடிவு கொண்டு வரணும்னு பார்க்கணும். அமெரிக்கா மக்களும் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு போர் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு